ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் தெரியுங்களா? நம்ம பிரண்யாவோட பர்த்டே விழாக்கு பார்க்கலாம். பிரண்யா பார்த்திங்கன்னா காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஹோம்ஒர்க் பண்ணலை, 2 நாள் லீவ் விட்டுங்காட்டிக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பிரண்யா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மணி 8:20 ஆச்சு. ஸ்கூல் 9 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்பா கூட பிரண்யாவோட அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரே ஆட்டம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கித்தாங்க அப்படின்ட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தாச்சு. பிரண்யா அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பிரண்யா. அப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் ரெகுலராக வாங்குறது கிடையாது. பர்த்டேக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம கேக் தயார் பண்ணிடுவோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொண்டு போனாங்க, எக்லெஸ் ஃப்ளேவரு. அப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவாண்டும் ஆர்டர் போட்டிருந்தது. பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் இதெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் ஆர்டர் போட்டான். அப்புறம் என்ன வாங்கினோம், நல்லா இருந்தது. பேக்கேஜஸ் எல்லாம் பலூன்ஸ் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்துக்குங்க, நம்ம பர்த்டே பிரண்யாவோட பர்த்டேக்கு ஸ்பைடர்மேன், ஹல்க்கு, ஆரிமேன் எல்லோரும் வந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் பிரண்யா காலையிலேயே நல்லா குஷியாக ஹாப்பியாக விளையாடிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோன்னே மிஸ்ஸு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாங்க. அப்புறம் ப்ரேயரில் விஷ் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணாதான் சொன்னா அப்படி. அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு கூட்டிகிட்டு வரப்போ கேக்கு, அவங்க எப்போவுமே கேக் சாப்பிட மாட்டாங்க, எப்போயாவது சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். ஸோ கேக் வேணாம் அப்படின்ட்டு நம்ம கேசரி கேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ரெடி பண்ணுங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிரண்யாவுக்கு அழகாக போர்டில் அப்படியே சூப்பராக இருந்தது அது எழுதுனது பார்க்குறப்பவே. அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு அவுட் ஆஃப் சைடில் எடுத்த ஃபோட்டோங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி கேக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணி ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அவங்க கேசரி செஞ்சால் பயங்கரமாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்க. கேசரி பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சுட்டு ஒரு பவுலில் போட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேயே கேக்காக மாறிடுச்சு. ஸோ நம்ம டெக்கரேட்டுக்காக நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருந்தது, அதை செட் பண்ணுங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். சரி, பசங்க அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்கன்ட்டு அதை அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ கேக்கு வெட்டுறதெல்லாம் பெருசு கிடையாது, அதை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க தான் சரியான டாஸ்க்கு. இவங்க பேர் பார்த்திங்கன்னா ஹேமானிகா, இன்னொரு ஹேமானிக்காவோட அண்ணா பேர் திவீன். நல்ல பேரான்னு சொல்லுங்கள். திவீனுக்கு நேம் செலக்ட் பண்ணது நான் தான். நம்ம பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பர்த்டே ஜாய்ஃபுல்லாக கொண்டாடினாங்க. அப்படியே லைட்டாக ஒரு என்னுடைய ஃபேஸ் தெரியறதுக்காக ஃபேஸ் காட்டினாங்க. ஆனால் பர்த்டே விழாக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஹெல்த்தான ரெசிபி தான் செஞ்சு கொடுத்தோம். கலர் காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க, ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு. அதோட பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம ஹேமானிக்காவுக்கு ஒரே ஜாய்ஃபுல் தான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே விளையாடலான்னு சொன்னாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6 ஆச்சு. அவங்க போய் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணணும் இல்லைங்க, அதனால் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம யாத்திக் செல்ல குட்டி தான் கேசரி சாப்பிட்றானோ இல்லையோ, வெள்ளரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாத்திக்கு எப்படா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க யாத்திக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க பாதி. அப்புறம் ஹேமானிக்காவுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துங்க. அவள் கொஞ்சம் பீஸ் தான் சாப்பிட்டா, வீட்டில் போய் சாப்பிட்டோன்னு. மீதியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா கொஞ்சம் மிச்சம் மட்டும் இருந்தது. அதுவும் யாத்திக்கு அப்பாவுக்காக வச்சுருந்தேங்க. யாத்திக்கு அப்பா வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம யாத்திக்கே நைட்டு எடுத்து சாப்பிட்டானுங்க. அப்புறம் எங்கே இருக்குது, கேசரியும் இல்லை, கேக்கும் இல்லை, வெள்ளரிக்காயும் இல்லை, ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லோரும் அதே மாதிரி தான். சின்ன குழந்தைங்க நமக்கு பிடிச்சது எதுவுமே கொஞ்சம் வச்சுருந்தாலும்
அவங்களுக்கு வேணும்னு கேட்குறப்போ நம்ம சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாக்களும் பெருசாக எதுவும் கேட்குறதில்ல, சரி பசங்க சாப்பிட்டான்ல பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. இன்றைக்கி பிரண்யாவோட பர்த்டே எப்படி சிம்பிளாக எப்படி கேக் செஞ்சு வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறதுன்னு போச்சுங்க. பிரண்யா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு என்ன ரேட் வரணும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மிச்சமான பீஸ் இவ்வளோ அழகாக வச்சுருந்தேங்க. இந்த பீஸையும் நம்ம யாத்திக்கே சாப்பிட்டு